இயேசு எரிகோவுக்கு நடந்து வருகையில் அந்த வாய்ப்பை சகையு பயன்படுத்திக் கொண்டார். நன்றாக இருக்கும் போது, சுகத்தோடு இருக்கும் போது, ஆரோக்கியமா இருக்கும் போது, செயல்படும் போது நான் கொடுக்கிற வாய்ப்பை தவற விட்டு மரண படுக்கையில் வாய்ப்பை எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் வாய்ப்பு முடிந்து விட்டது என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. கதவு அடைக்கப்பட்டு விட்டது என்று புரியவில்லை. உயிரோடு இருக்கும் பொழுதே, சுகத்தோடு இருக்கும் பொழுதே தேவன் கொடுக்கிற வாய்ப்பை பயன்படுத்துகிறவன் ஆவிக்குரிய பிள்ளையாய், தேவ மனுஷனாய் இருக்க முடியும் என்பதற்கு சந்தேகம் இல்லை. நல்ல வாய் இருக்குமோ துதிக்கணுமா இல்லையா? நல்ல கை இருக்குமோ தட்டணுமா இல்லையா? நல்ல கரம் இருக்கும்போது உயர்த்தணுமா இல்லையா? நல்ல நேரம் இருக்குமோ சபைக்கு வரணுமா இல்லையா? இதெல்லாம் பயன்படுத்தாம கடைசி காலகட்டத்தில் போயிட்டு ஆயிஷால கூட்டி கொடுத்தால் ஜெபிக்கிறேன், ஆயிஷால கூட்டி கொடுத்தா அவர் சொல்றார் அப்படிப்பட்ட துதியே வேணாம் போடான்றார். ஏன் உனக்கு பலன் கொடுத்தாரு? ஏன் கிருபை கொடுத்தார்? ஏன் தாளந்தை கொடுத்தார்? ஏன் அபிஷேகத்தை கொடுத்தார்? ஏன் ஊழியத்தை கொடுத்தார்? கர்த்தருக்காக நீ பயன்பட வேண்டும். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி தேவ நாமத்தை உயர்த்திட வேண்டும். தேவ ராஜ்யத்தை கட்டி எழுப்பிட வேண்டும். உனக்கு பலன் இருக்கும் போதே, ஆயுஷ்நாட்கள் இருக்கும் பொழுதே, தேவன் உன்னை உந்தி தள்ளும் பொழுதே உன் சோர்வை விட்டு ஆண்டவருக்காய் செயல்படு. வாய்ப்பு கொடுக்கும் போதே எதெல்லாம் பயன்படுத்தணுமோ அதெல்லாம் பயன்படுத்திக்கணும்.